மிக குறுகிய சொல்லார் கருத்துக்களை வாழ்த்தாக வைப்பார்கள் என்கிறார்களே. இந்த தலா சட்டம் வந்த பிறகு ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பின்பு தமிழ்நாட்டில் நிறைய தமிழ் வச்சு பேசுறதுக்கே பயந்தாங்க. நிறைய அது வரைக்கும் தமிழ் பேசினவங்க தான் தமிழ் வச்சு பேச பயந்தாங்க. எந்த தூக்கி விட போடுவாங்க அப்படின்னா அப்படி தமிழகத்துல பல இடங்கள்ல கூட்டம், எந்த கூட்டங்கள் நடந்தாலும் துணிச்சலாக ஒரு இளைஞர் பிரபாகரன் படத்தை விட்டுக் கொண்டிருப்பார். ஈழ விடுதலை தொடர்பான நூல்களை விட்டுக் கொண்டிருப்பார். அவர் யார் நடந்த நெசைகள் கொடுத்தார். எனக்கு அதை பார்க்கும்போது அதோட நெருங்கிய பழக்கம் இருந்தாலும் இவ்வளவு துணிச்சலாக இது தொடர்பான கூட்டம் போட்டா உடனே நிறைய தொகுதியாக வந்து நிற்கும். வரிசையா ஏற்பட்ட கூட்டம் அங்கிட்டு நிற்கும். இருந்தாலும் அந்த துணிச்சலோடு அந்த படத்தை எடுத்து அவர் விற்கிறது லாபம் வணிகம் தான் இல்லை, அந்த துணிச்சல் வரும். அது ஒரு பிரச்சாரம். அந்த அடிப்படையில் அவர் செய்வார். அந்த அடிப்படையில் அவருடைய திருமணத்தில் வந்து வாழ்த்துவதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து ஒரு நம்ம நண்பர் அறிஞர் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையாக இருந்தால்தான் நாம் அவர் எவ்வளவு நீதியும் எதிர்கொள்ள முடியும் என்று சொன்னார்கள். அதே மாதிரி தமிழ் சமுதாயத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தமிழ் சமுதாயத்தில் இன்று நாம் தாழ்த்தப்பட்ட மக்களை தனியாக வைத்திருக்கிறோம். நாம் பல அந்த சமுதாயத்தில் உண்மையான நம்ம ஒற்றுமை எப்படி கணவனுக்கு மனைவிக்கு ஒற்றுமை இருந்தால் பொறுத்து எதிரிகளை நாம் எதிர்கொள்ள முடியுமோ அதே மாதிரி தமிழ் சமுதாயத்தினுடைய எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டுமானால் நமக்குள் உள்ள இந்த வேறுபாடுகளை கலைந்து நாம் அவர்களுக்கு சம உரிமைகளை அளித்து அவர்களை நம்மோடு ஒன்றினை இணைத்துக் கொள்ளும் போதுதான் அதையும் சாதிக்க முடியும் என்ற கருத்தையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.